நல்லா இருக்கீங்களா? சரி. ஆந்திராவை சேர்ந்து ஒருத்தருங்க இங்கே தமிழ்நாட்டில் தன்னுடைய பொஞ்சாதி பிள்ளைங்க ஊர் சுகம் துக்கம் எல்லாத்தையும் விட்டுட்டு 20 வருஷம் சம்பளமும் இல்லாமல் கொத்தடிமையாக ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காருங்க. அவரை பற்றி விவரத்தை நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்கலாங்க. ஆந்திராவிலிருந்துங்க பாண்டிச்சேரிக்கு அவங்க சொந்தக்காரங்க கூட ட்ரெயினில் கிளம்பி போயிட்டு இருந்திருக்காருங்க. போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டேஷனில் ட்ரெயின் நின்றுருக்கு. சரி போய் டீ சாப்பிட்லாமேன்னு போய் டீ சாப்பிட்ருக்காரு. டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது ட்ரெயினை எடுத்துட்டாங்க. இவங்களால ஓடி போய் அந்த ட்ரெயினில் ஏற முடியலைங்க. இவர் அங்கே நின்று ஒன்றும் தெரியாமல் முழிக்கிறாரு. ஏன்னா கையில் காசும் இல்லை போல தெரியுது. ஸ்டேஷனு அவருக்கு தெரிஞ்சுதான் தெரியும், தமிழ் சரியாக பேச வேறு வராது. பாவம் ரொம்ப தடுமாறிக்கிட்டு அங்கே நின்றுருக்காரு. அப்புறம் அங்கே இருக்கிற யாரோ அந்த காளையார் கோவில்னு சொல்லி பக்கத்தில் கிராமம் இருக்குல்ல, அங்கே கொண்டு போய் அவரை சேர்த்திருக்காங்க. அவர் அங்கே ஒரு பெரிய தோட்ட முதலாளிங்க, தோட்டத்து ஓனர் அண்ணாதுரைன்னு அவர்கிட்ட கொண்டு விட்டுருக்காங்க. அவர் யார் என்னங்க இவருக்கு சரியாக விவரம்லாம் சொல்ல தெரியல. சரி நம்மளுக்கு தான் ஆடு மேய்க்கிறதுக்கு ஆள் வேணுமே. அவருக்கு நிறைய தோட்டம் இருக்குது, ஆடெல்லாம் ஒரு 60 ஆடு இருக்குங்க. சரி நம்மளுக்கு ஆடு மேய்க்கிறதுக்கு ஆச்சு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி ஆடு மேய்க்கிறதுக்கு அங்கே சாப்பாட்டை மட்டும் கொடுத்து, ஒத்தடியும் மாதிரிங்க சாப்பாட்டை மட்டும் கொடுத்து அங்கே அவருக்கு வேலையை கொடுத்துட்டாங்கன்னா டெய்லி அதான் வேலை. அவர் அந்த ஆட்டை பராமரிக்கிறது தான். அப்புறம் அந்த காலையில் ஆட்டை ஓட்டிகிட்டு போகணும், ஓட்டிகிட்டு போய் மேய்ச்சி போட்டு கொண்டு கரெக்டாக அடைக்கணும். இதே வேலையை ஏறத்தாழ 20 வருஷத்துக்கு மேலே செஞ்சிட்ருக்கார். அவருக்கு சம்பளமும் கிடையாது. ஏதோ அவங்க முதலாளி கொடுக்குற சாப்பாட்டை சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். சாப்பிட்டுக்கிட்டு அங்கேயே இருந்திருக்காருங்க. அவர் ஊருக்கு போகிறதுக்கெல்லாம் நினைக்கலையா, பொஞ்சாதி பிள்ளைங்கெல்லாம் பார்க்க நினைக்கலான்னு காசு வேணுமே, முதல்கிட்ட கேட்டால் காசு கேட்டால் கொடுப்பாரா அப்படிங்கிறனால அதை பற்றியில் அவர் யோசனையே பண்ணாமல் 20 வருஷத்துக்கு மேலே அங்கேயே இருந்திருக்காருங்க. இவரை பற்றி விவரங்களை அங்குள்ள அந்த இளைஞர்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. அவங்க போய் அங்குள்ள மாவட்ட தொழிலாளர் நலத்துறை அதிகாரி இருக்கார்ல, தொழிலாளர் நலத்துறை அதிகாரி அவர்கிட்ட தகவல் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒருத்தர் இருக்காருங்க, அவருக்கு கொத்தடி மாதிரி இருக்கார் போல தெரியுது, பாவம் சம்பளமெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் பொஞ்சாதி பிள்ளையெல்லாம் உட்பட்டு அவருக்கு தனியாக சரியாக தமிழும் வரமாட்டேங்குது, இங்கே ஆடு மேய்ச்சிட்ருக்காருங்க. அப்புறம் அவங்க அவரை போய் தனியாக போய் விசாரிச்சிருக்காங்க. நீங்கள் எந்த ஊர், என்ன இது, யார்கிட்ட இருக்கீங்க, யார்கிட்ட வேலை பார்க்குறீங்க, எப்படி இங்கே வந்தீங்க அப்படிங்கும்போது சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி டீ சாப்பிட்றதுக்காக என்ன ஸ்டேஷனில் இறங்கினேன், ட்ரெயின் போயிடுச்சு, எனக்கு என்ன செய்யுதுன்னு தெரியல, இங்கே இருக்கேன், சம்பளமெல்லாம் ஒன்றும் என்ன இதுன்னு ஒன்றும் தெரியாது, வேலைக்கு சாப்பாடு யாரும் தருவாங்க, அதை சாப்பிட்டுக்கிட்டு இங்கே இருக்க வேண்டியது தான், ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு இருக்காப்புல. அப்புறம் அவங்க புகாரை பதிவு பண்ணிக்கிட்டு அவர் அந்த முதலாளி தோட்ட முதலாளி அண்ணாதுரை கூப்பிட்டு விசாரிச்சிருக்காங்க. இவர்கிட்ட உங்கள்கிட்ட வேலை பார்க்குறாரா, இவருக்கு என்ன சம்பளம் எல்லாம் பூரா விசாரித்து கேஸ் போட்டு அவரை உள்ளே தள்ளிட்டாங்க. தள்ளிட்டு அப்புறம் இப்போ ஜாமீனில் வெளியே வந்துட்டாருன்னு வைங்க. ஆனால் அவர் அந்த தோட்ட முதலாளி மேலே கேஸ் போட்டாங்க. இதுக்கெல்லாம் ஓரளவு உதவுனது வழக்கறிஞர் எம் ராஜாங்கோட வக்கீல் உங்களுக்கு ரொம்ப உதவி இருக்காருங்க. இவர்கிட்ட கேட்டால் நீங்கள் எந்த ஊர், என்ன ஏதோ ஊருக்கு போகிறீங்கன்னு கேட்டால் ஆந்திரா மாநிலத்தை பக்கத்தில் காக்கிநாடா பக்கத்தில் பார்வதிபுரம் அப்படிங்கிறாப்புல. அவங்களுள்ள போலீஸாருக்கு தகவல் கொடுத்து அங்கே விசாரிச்சா அந்த பார்வதிபுரம்னு ஊரே அங்கே இல்லை அப்படிங்கிறாங்க. அநேகமாக அது அந்த ஆந்திரா பார்டர் ஒரிசாவில் அந்த மாதிரி ஊர் இருக்க என்னமோ தெரியல அப்படிங்கிறாங்க. அப்புறம் அங்குள்ள அந்த தெலுங்கு அங்குள்ள பத்திரிகையிலையும் விளம்பரம்லாம் கொடுத்துருக்காங்க. தெலுங்கு பத்திரிகையிலையும் விளம்பரம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுவரையும் இவர் எங்கே யார் என்னங்கிறது சரியாக பதிவு பண்ண முடியலைங்க. இவர் பேர் அப்பாராவுங்க, 60 வயசு. இப்போ இவரை மதுரையில் உள்ள அந்த முதியோர் இல்லம் இருக்குல்ல, முதியோர் இல்லத்தில் தான் தங்க வச்சுருக்காங்க. சரிங்க, வேறொரு நல்ல பதிவோடு உங்களை மறுபடியும் சந்திக்கிறேங்க. நன்றி.